அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் தொடர் 13. நம்ம அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் அப்படின்ற தொடர்ல குறிப்பிட்ட செயல், குறிப்பிட்ட கேரக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இப்படிலாம் இருந்தா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ் மூலமா தெரிஞ்சுட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் கிட்ட ஒரு முறை கேட்கிறாங்க, செயல்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹி பதில் சொல்றாங்க, சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்விற்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லி முடிச்சிடாங்க. இப்போ எந்த நன்மையா இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் கண்டினியூவா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தொடர்ச்சியா நம்ம செய்யணுமா, அப்படி செஞ்சோம்னா அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட பதில சொல்லல. பொதுவா எந்த அமல்னே வரையறுக்கப்படல. மார்க்கம் சொன்ன எந்த அமலாக இருக்கட்டும், தன்னோட சகோதரனை பார்த்து மலர்ந்த முகத்தோட சிரிக்கிற அமலா இருக்கட்டும், ஒரு சிறிய தர்மமா இருக்கட்டும், ஒரு சுன்னத் தொழுகையா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த அமல்னு குறிப்பிடப்படவே இல்லை. எந்த நற்செயல், மார்க்கம் அனுமதிச்ச எந்த நற்செயலா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யுங்க, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் என்னன்னா, இப்படி செஞ்சா அல்லாஹ்க்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை அமைப்பு இல்லை. செயல்களிலே, ஒட்டுமொத்த செயல்களிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது தொடர்ச்சியா செய்யறது. அப்ப அந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு சில விஷயங்கள், உதாரணங்கள் பார்க்கலாம். அப்படின்னா, ஏதாவது ஒரு தொழுகையா இருக்கும், கடமையான தொழுகை போக அதை கண்டிப்பா நம்ம தொழுதாகணும். ஏதோ ஒரு வக்துக்கு சுன்னத் தொழுகணும்னு நினைக்கிறோம், அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஃபஜ்ருக்கு முன் சுன்னத் நம்ம எப்பவுமே விடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, வாழ்நாள் முழுக்க அந்த ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத்தை விடாம தொடர்ச்சியா செய்யணும். அது ஒரு சிறிய அமல், முன் சுன்னத் தொழுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியா செய்யும்போது ரொம்ப விருப்பமானது. இப்போ நம்ம தர்மம் பொதுவாக எப்படி செய்வோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற வருமானத்தை பொறுத்து, தேவையுடையவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பொறுத்து தர்மம் செய்வோம் எல்லாரும் பொதுவா. ஆனா நம்மளுடைய நிலைமை நமக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவை ஒதுக்கி, என்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த குறைந்தபட்ச அளவை, இந்த குறிப்பிட்ட அளவை நான் தர்மம் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அதை விட கூடலாம், சில மாதங்கள் கூடலாம். ஆனா அதை விட குறையாத அளவுக்கு நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்டு நம்ம அதை முடிவு செஞ்சுக்கிட்டு அது தொடர்ச்சியா செஞ்சாலும் இந்த இறைவனுடைய நேசத்தை நம்மளால பெற முடியும். அது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ஒரு முறையோ நாம முடிவு பண்ணிக்கலாம். யாருக்காவது செய்யக்கூடிய உதவியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அது ஒரு ரொம்ப, அதை யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு ரொம்ப சிறிய அமல் அப்படின்னு இருந்தாலும், அதான் ரசூலுல்லாஹ் அப்படி மென்ஷன் பண்றாங்க. வெறுமனே தொடர்ச்சியா செஞ்சு அல்லாஹ் பிடிக்கும்னு முடிக்கல. சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த ஒரு செயலை செய்யணும்னு நியத் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா கண்டினியூ பண்றது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப கடினமான வேலை. நம்ம உட்பட ஒரு ஒரு தனி மனிதனும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்திருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான முடிவு எடுத்திருப்போம். இன்னைக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும், நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிச்சு ஆகணும் முடிவு எடுத்திருப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருப்போம், கொஞ்ச நாள் போயிருப்போம். ஆனா கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள் அப்படியே பிரேக் ஆயிருக்கும், ஸ்டாப் ஆயிருக்கும். இல்ல நிறைய டைம் டியூரேஷன்ல மிஸ் பண்ணிட்டு அதனால கிடைக்கக்கூடிய பலனை இழந்துட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்படி நிறைய நம்ம பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த கட்டளையிடுறான் அப்படின்னா, அதுல மறுமைக்கான பலனை மட்டும் வச்சு அல்லாஹுடைய கட்டளை ஒண்ணு கூட இந்த உலகத்துல இறைவனுடைய கட்டளை நம்ம பார்க்க முடியாது. இம்மையிலும் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி தான் அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையும் இருக்கும். இன்னும் அல்லாஹ் மோட்டிவேட் பண்ற, அல்லாஹ் நம்மளை உற்சாகப்படுத்துற ஒரு ஒரு விஷயமுமே இந்த இம்மையிலும் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு. இப்ப எதுவா வேணா இருக்கலாமே, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிடாது. ஸோ அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தொடர்ச்சியா அதை பண்ணும்போது மேபி பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், கத்துக்கணும்னு நினைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் மட்டும் நல்லா படிச்சா போதுமா? அதை கண்டினியூவா ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த மொழி கத்துக்கிறதுக்கு ஒதுக்குனாலும் அந்த 15 நிமிஷம் தொடர்ச்சியா இருக்கும்போது ரொம்ப அழகா அந்த மொழியை வந்து நம்மளால கத்துக்க முடியும். ஈவன் ஒரு சைக்கிள் ஓட்டுறது, சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு
ஒரு நாள் முழுசா ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்ப அடுத்த மாசம் அதை எடுத்தோம்னா, அடுத்த வாரம் எடுத்தோம்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் செலவு பண்ணாலும் தொடர்ச்சி அதை பண்ணும்போது அந்த ஸ்கில் வந்துட்டு நமக்கு டெவலப் ஆகும். என்ன வேணா இருக்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் வந்து நம்ம எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ரெகுலரா எந்திரிக்கும் போது தான் நம்ம பாடி வந்து ரொம்ப கரெக்டா வேலை செய்யறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த கண்டினியூட்டி இருக்கும்போது, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்மளோட லைஃபும் சேஞ்ச் ஆகும். அமல்கள் வைஸ் அது இருக்கும்போது, நற்செயல்கள் மூலமா அது இருக்கும்போது இறைவனுடைய மிகப்பெரிய நேசத்தை பெற்று தரும் அப்படின்ற இந்த நபி மொழியை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சின்ன அமலா இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்ற முடிவை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல ரமலானுடைய மாதம் இரவு தொழுகையெல்லாம் தொழுதுட்டு இருப்போம். அதுவும் இந்த கடைசி 10 நாட்கள் நல்லாவே நின்று வணங்குவோம். பெருநாள் அறிவிப்பு வந்த உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இது அல்லாஹ் விரும்பல. ஆனா இந்த நேரத்தை மற்ற நாட்கள் ஒதுக்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 ரக்காத் தொழுகலாம் தினமும். அது இஷா முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கலாம், இல்லைன்னா ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு இந்த இரவு தொழுகைன்ற ஒண்ணு நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா வச்சுக்கணும். இந்த கடைசி 10 நாள் மாதிரி இரவு முழுக்க நின்று வணங்க முடியலைன்னாலும் இந்த இரவு தொழுகைன்ற ஒண்ணு விட்டு போகாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அந்த தொடர்ச்சியா நம்மளுடைய அமல்களை செஞ்சு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸையும் தொடர்ச்சியா செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இறைவனுடைய அன்பும் அருளும் நேசமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட நேசத்திற்குரியவங்களா ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.